கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறமா டிவிகே வந்து ரெக்யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை. ஆனா சென்னை ஹைகோர்ட்ல சிங்கிள் ஜட்ஜ் இருக்க சேம்பர்ல இருந்து ரிஜெக்ஷன் வந்துட்டே இருந்தது. அண்ட் தீர்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணைலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்க்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் கிட்ட கேட்குற சில விஷயம் இதுதான். ஏன் இந்த கேஸ் ஆரம்ப கட்டத்துல இருந்தே வந்து டிவிகேவை டார்கெட் பண்ண மாதிரியே இருக்கு? எதனால சிபிஐ விசாரணைக்கு நீங்க நோ சொன்னீங்க? நம்ம நீதித்துறை ஏன் இதுல வந்து ஒரு பார்ஷாலிட்டி தெரியுது அப்படின்றது தான் அந்த கொஸ்டின்ஸ். பட் சென்னை ஹைகோர்ட்ல இருந்து எந்த ஒரு ப்ராப்பரான ரீசனுமே வந்து சொல்லலை. ஸோ அதனால அவங்களோட தீர்ப்பை வந்து ரத்து பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட் சிபிஐ விசாரணை நடக்கணும் அப்படின்ற ஆர்டரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிபிஐ விசாரணைக்கு வந்து ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 3 பேர் கொண்ட டீம். அதில் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ், 2 ஐபிஎஸ் இருக்காங்க. அந்த 2 ஐபிஎஸ்மே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாம் இருக்கக்கூடாது. அதுதான் கண்டிஷன். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எதையுமே நம்ப முடியாத மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எந்த பார்ஷாலிட்டியும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் நடக்கக்கூடாதுன்றதுனால நிறைய கண்டிஷன்ஸோட தான் இந்த டீமை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமே வந்து ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைக்கும்ன்றத நாம நம்பலாம். போனது ஒரு உயிர் 2 உயிர் இல்லை, 41 உயிர், இன்க்ளூடிங் சில்ட்ரன். குழந்தைங்களையும் சேர்த்து அத்தனை உயிர் போயிருக்கு. ஸோ அதுக்கான ஜஸ்டிஸ் கண்டிப்பாக இங்கே கிடைச்சே ஆகணும். இதில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க வெளியில் வந்து தான் ஆகணும்.